என்னோட ஃப்ரெண்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தோட லிங்க் அனுப்பி, அதுக்கப்புறம் இந்த படத்த வந்து நான் பார்த்தேன். ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து வில் ஸ்மித் நடிச்சதிலேயே வந்து இந்த படம் மாதிரியான பவர்ஃபுல்லான படமே கிடையாது அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். இது ஒரு உண்மையான கதை. ஆ ஹாலிவுட்ல வந்து உண்மை கதை எடுக்கப்பட்டதுல இந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை. லைஃப்ல வந்து ஏதோ ஒரு எக்யூப்மென்ட் ஒண்ணு தயாரிச்சுட்டு, அந்த எக்யூப்மென்ட் விக்க முடியாம வந்து தடுமாறிட்டு இருக்கிற ஒரு எப்படி சொல்றது? ஒரு இன்வென்டர்ன்னு வைங்களேன். ஒரு லிமிட்டுக்கு மேல லைஃப்ல வந்து எல்லா வறுமையான எல்லையும் கடந்துட்டான். அந்த எக்யூப்மென்ட் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. ஏற்கனவே அதுக்கு வந்து அதுக்கு போட்டியா ஏகப்பட்ட எக்யூப்மென்ட் இருக்கு அப்படிங்கிறனால இவனுக்கு எந்த ஒரு கேட்டகரியும் கிடைக்கல. பேட்டர்ன் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுடைய பையனுக்காக மட்டும் தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படிங்கும்போது, அந்த பையன் மேல இருக்கிற அந்த பாசம் இருக்குல்ல, அந்த பையன மோட்டிவேட் பண்ற ஒவ்வொரு மொமெண்ட்டும் சரி, அந்த பையன் வந்து அப்பாவ மோட்டிவேட் பண்றது. அ அப்புறமேட்டு அப்பா வந்து பையன மோட்டிவேட் பண்றது. இவன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள வந்து வச்சு பையனுக்கு மோட்டிவேட் பண்ணும்போது, அந்த பையனுடைய அந்த பாசம் இருக்குல்ல, அந்த பாசம் குடுக்குற உணர்வு வந்து இவன் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, நம்ம அத வந்து தாண்டி போலாம் அப்படிங்கிற உணர்வ குடுத்துக்கிட்டே இருக்கும் படத்துல. ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிரும், என்னடா எதுவுமே நமக்கு லைஃப்ல நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அந்த டைம்ல அங்கலாம் ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொசிஷன். அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ரொம்ப பெரிய கம்பெனிஸ்ல ஒரு ஸ்டாக் புரோக்கரா போய் செட்டில் ஆயிட்டோம்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சலாம். ஏன்னா, அவ்வளோ பெரிய கமிஷன் வரும். ஒவ்வொரு ஸ்டாக் வந்து கிடைக்கும்போது அவ்வளோ பெரிய கமிஷன் வரும். ஸோ, அந்த ஸ்டாக் புரோக்கர்ல வந்து ஒரு இன்டர்னா போய் ஜாயின் பண்றாரு. சேலரி இல்லாம போய் வந்து முதல்ல ட்ரெய்னியா போய் ஜாயின் பண்றாரு. ட்ரெய்னியா ஜாயின் பண்ண உடனே அவருக்கு அந்த ஸ்டாக் புரோக்கர் வேலை கிடைச்சதா, கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயத்த தான் அந்த படத்துல கொண்டு வந்து காட்டுறாங்க. இது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமான கதை மாரி இருக்கு. ஆனா, இந்த படத்த வந்து நீங்க பார்க்கும்போது, அந்த ஜர்னி வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். என்னடா இவ்வளோ தூரமா ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒருத்தன்லாம் கஷ்டப்பட்டுருப்பானா அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்பதான் நீங்க நெறைய பேர் வந்து இந்த படத்த பார்த்தீங்கன்னா, என்ன உணர்வீங்கன்னா, நம்ப வந்து லைஃப்ல வேல தேடி அலைஞ்சுட்டு இருந்த டைம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்க அப்பட்டமா பார்ப்பீங்க. ஒரு எப்படி சொல்றது? நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல சாதிச்சுரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்போம்ல, அந்த நம்பிக்கைய உடையாம நம்மள பார்த்துக்கிறது எப்படி? நெறைய பேர் வந்து நம்மள உடைப்பாங்க. நம்மளுக்கு சூழ்நிலைகள் உடைக்கும். அதுவும் அந்த பையன் கூட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஆ வெறும் கால மட்டும் நீட்டி தான் உட்காந்துருக்க முடியும். பையன் கூட இருக்கிற மாரி அந்த ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். நீங்க பாருங்க. அத விட மோசமான நிலைமையில நம்ம லைஃப்ல இருக்கோம். அப்படின்னு நமக்கு தோணும். இந்த மாரி படங்கள பார்க்கும்போது, நம்ப எவ்வளவோ பரவால்ல. நம்ம ரொம்ப பெரிய இடத்துல தான் இருக்கிறோம் போல. அப்படிங்கிற ஒரு மனநிலைய வந்து இந்த மாரி படங்கள் குடுக்கும். எனக்கு ரொம்ப 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 நெருக்கமா இருந்துச்சு. இந்த கிளைமாக்ஸ்ல இந்த படம் வந்து ஒரு ஒரு சீக்வென்ஸ் ஒண்ணு வரும். என்னன்னா, அந்த வேலைக்கு ஓகே நாளைலருந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டே ட்ரெய்னிங் முடிஞ்சுட்டு அவன செலக்ட் பண்ணிருவாங்க. ஸ்டாக் புரோக்கர செலக்ட் பண்ண உடனே, நாளைலருந்து முதல் நாள் வந்து நீங்க வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது, அந்த வேலை கிடைச்சது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்த வந்து கண்ணீர் மூலமா வருமே தவிர, அந்த சந்தோஷத்த முழுசா காட்டிக்க முடியாம, கிளைமாக்ஸ்ல வந்து வெளிய நடந்த அந்த கூட்டத்துக்கு நடுவுல வில் ஸ்மித் நடந்து போயிட்டு, அந்த ஃபீல் பண்ணிட்டு அந்த கை தட்டி, தன்ன தானே சந்தோஷப்படுத்திக்கிட்டு, அந்த 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 எப்படி சொல்றதுன்னா, இந்த எப்படி நம்ம அந்த சந்தோஷத்த வெளிக்காட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். ஒரு லைஃப் செட்டில் ஆயிட்டோம். லைஃப்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நமக்கு நம்ம நெனச்ச ஒரு விஷயத்த அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல. அதாவது முதல்ல ஒருத்தன் வெற்றிய வாழ்க்கையில சந்திச்சா எப்படி வந்து சந்தோஷப்படுவானோ, அந்த வெற்றிய வந்து வில் ஸ்மித் அந்த ஆக்டிங்ல காட்டியிருப்பாரு. அத ஒவ்வொரு வாட்டியுமே இந்த படம் பார்த்து முடிக்கும்போது, ஆ அந்த டயலாக் ஒண்ணு வரும். திஸ் ஸ்மால் பார்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் கால்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்குமே லைஃப்ல அந்த ஹாப்பினஸ்ன்னு ஒண்ணு இல்லாமயே இருக்கும். கிளைமாக்ஸ்ல தான் அந்த ஹாப்பினஸ முதல்ல வாழ்க்கையில வந்து உணர்வான். அந்த உணர்ற அந்த அந்த சீன் வந்து உங்களுடைய மனசை தொடும். இந்த படமே மனச தொடலைன்னா, அதுக்கப்புறமேட்டு எந்த படமும் மனச தொடாது. திருவாசகத்துக்கு ஒருவார், ஒரு வாசகத்துக்கு ஒருவார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இந்த படத்துக்கு வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியலன்னா நம்மள மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்ட படம். தமிழ்ல கூட இந்த படம் டப்பிங்ல இருக்கு. ஆ இதுல கூட நம்ம சன் டிவிலலாம் ஒரு வாட்டி போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க தாராளமா ஆன்லைன்ல தேடி பாருங்க. தமிழ்ல கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான படம். உங்கள மோட்டிவேட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட படம். நம்மளுடைய சினிமாக்கள் வந்து வாழ்க்கைய வந்து கெடுக்குதுன்னு சொல்லி நான் நெறைய பேர் வந்து இங்க ஆன்லைன்ல பேசுகின்ற பல பேர் கேட்டுருக்கோம். ஆனா சில சினிமாக்கள் நம்மளுடைய வாழ்க்கைய மேம்படுத்தும். ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆ உதாரணமாக இந்த திரைப்படம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகையல்ல. இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி சொல்றதுன்னா, டக்குன்னு வந்து இந்த படத்த மறுபடியும் பார்த்து நான் பேசவே இல்ல. இந்த படத்த பத்தி பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணோனே ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த படம் வந்து மனசுக்குள்ள ஏற்படுத்தின வந்து உணர்வுகள் அப்படி. 2006ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் பார்க்கும்போது 2010, 12 தான் இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. அந்த 2012 என் லைஃப்ல வந்து ரொம்ப டெஸ்டிங்கான பீரியட். நான் சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். சினிமால நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அலைஞ்சிட்டு இருந்த நேரம். ரொம்ப ரொம்ப சிரமங்கள். என்னோட சினிமாக்காக நாங்க பட்டபோது, ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள். அப்பலாம் இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஃபீலிங் குடுக்கும். கண்கள்லாம் கலங்கி
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஃபீனிக்ஸ் மால்னு வந்து சென்னையில இருக்கு. வேளச்சேரியில. அந்த மால்ல வந்து தான் என்னுடைய அந்த பீச் மாதிரி. அந்த மால்ல போய் உட்காந்துட்டு, சுத்தி அத்தன பேரும் கூட்டமா இருப்பாங்க. கூட்டமா இருக்க இடத்துல நம்ம மட்டும் தனியா இருப்போம். கையில ஒரு சின்ன ஒரு நோட் புக் இருக்கும். ஒரு ரூ. 50க்கு ஒரு நோட் மட்டும் வாங்கி வச்சுட்டு, என்ன கதை எழுதலாம்னு சொல்லி ஒரு கதைய எழுதிட்டு, இல்ல நமக்கு தோன்ற விஷயங்கள எழுதிட்டு இருப்போம். கதை, கவிதைலாம் எழுதிட்டு இருந்த நேரத்துல, தனியா உட்காந்து யோசிப்போம். நமக்குன்னு எதுவுமே இல்லையோ! நம்மலாம் உடைஞ்சு போயிருவோமோ! இதான் நம்மளோட வாழ்க்கையோட எல்லையோ! அப்ப நம்ம ஆசைப்பட்டது தப்போ? இல்ல எல்லாமே நேர்மையா தான் பண்றோம். நம்ம வந்து எல்லாத்தையும் நேர்மையா யோசிக்கிறோம், நேர்மையா பண்றோம், எல்லாமே பண்றோம். ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விஷயத்த மட்டும் லைஃப்ல வந்து ஆண்டவன் குடுத்துட்டே இருப்பான். என்ன தெரியுமா குடுத்துட்டே இருப்பான்? நீங்க எல்லா கஷ்டத்த அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா, அந்த கஷ்டத்த பார்த்து நீங்க பயப்பட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தைரியத்த ஆண்டவன் குடுத்துட்டே இருப்பான் கூட. உங்களுக்கு கூட கஷ்டம் வந்துட்டே இருக்குங்க. கூட அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னொரு தைரியமும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ, கஷ்டமும், தைரியமும் சேர்ந்தே வந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன உணர்வோம்னா, ஓ! நமக்கு தைரியம் இருக்கனால தான் கடவுள் இந்த கஷ்டத்த குடுக்குறான் போல. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருப்போம். ஸோ, அந்த உணர்வை வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது. என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப டெஸ்டிங்கான டைம்ல இருக்கும்போது, ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல இருக்கும்போது, இந்த மாரி படங்கள் குடுத்த இந்த மோட்டிவேஷன் வந்து லைஃப்ல பல மாற்றங்கள வந்து ஏற்பட்டுச்சு. எப்படிப்பட்ட மாற்றங்கள்னா, உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. யாரோ ஒருத்தவங்க கோவப்படுத்துறாங்க, இல்ல கஷ்டப்படுத்துறாங்க, இல்ல நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து நம்மள வந்து நம்பாம இருக்காங்க. இல்ல வந்து நம்மளுடைய நண்பனே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போறான். இப்படி நெறைய விஷயங்கள் லைஃப்ல நடந்தாலுமே, அது எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு மேல வந்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த மாரி விஷயங்கள், இந்த மாரி படங்கள் குடுத்த மோட்டிவேஷன் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. நான் வந்து என்னுடைய லைஃப்ப வந்து புத்தகங்கள்ல தேடல. நான் சினிமாக்கள்ல தேடுறேன். நல்ல சினிமாக்கள்ல என்னுடைய அன்பு என்னுடைய மனசுக்கான அன்பையும், என் மனசுக்கான தேடலையுமே நல்ல சினிமாக்கள நோக்கி நகர்த்துறதுல தேடுவேன். புத்தகம் படிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு காட்சி ஊடகங்கள் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய உந்து சக்தி. ஸோ இந்த மாரி காட்சி ஊடகங்களுக்குள்ள என்ன உந்து சக்தியாக மாற்றின திரைப்படங்கள பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றின திரைப்படங்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!